அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கிரகங்களை பற்றி பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் எந்த வீட்டில் உச்சம் அடைகிறாங்க, அதுக்கு நேர் எதிராக பார்த்திங்கன்னா நீச்சம் அடைஞ்சிருப்பாங்க. அதாவது ராசியில் இப்போது கிரகம் பார்த்திங்கன்னா சூரியன் உச்சம் மேஷராசி, நீச்சம் துலாராசி. சந்திரன் ரிஷபராசி உச்சம், நீச்சம் விருட்சிக ராசி. செவ்வாய் பார்த்திங்கன்னா மகரத்தில் உச்சமாக இருப்பார், கடகராசியில் நீச்சம் அடைவார். புதன் கன்னி ராசியில் உச்சம் அடைவார், மீனராசியில் நீச்சம் அடைவார். குரு கடகராசியில் உச்சம், மகர ராசியில் நீச்சம் அடைவார். சுக்கிரன் பார்த்திங்கன்னா மீன ராசியில் உச்சமாக இருப்பார், அதற்கு நேர் எதிர் ராசியான கன்னி ராசியில் நீச்சம் அடைவார். சனி பகவான் துலா ராசிக்கு உச்சம், மேஷராசிக்கு நீச்சம் அடைவார். ராகு விருட்சகம் ரிஷபம் நீச்சம். கேது கும்பம் உச்சம், சிம்மம் நீச்சம். அதாவது உச்சம் என்றால் அவங்களுடைய முழு பலனையும் சக்தியும் கொடுக்கறது, நீச்சம் என்றால் பலனற்று போகிறது, அதாவது சக்தி இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.